மலராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களை வெற்றிமாறன் அவர்கள் படம் பார்க்க கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. விடுதலை 2 படம் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இல்லையா? இந்த நிலையில் இந்த படத்தை எல்லா அரசியல்வாதிகளுமே பார்த்துருக்காங்க. முக்கியமாக திருமாவளவன் அவர்கள், திருமுருகன் காந்தி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை தவிர்த்து எல்லாருக்குமே படம் போட்டு காமிச்சார் வெற்றிமாறன் அவர்கள் அப்படின்ற நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி இவ்வளோ நாளாக ஏன் சீமான் அவர்கள் படம் பார்க்கல, ஏன் வெற்றிமாறன் அவர்களை கூப்பிடாம போயிட்டார் அப்படின்ற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்துருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். அதில் சீமான் அவர்கள் வராததுக்கான காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் அவர்களால் வர முடியல சீமான் அவர்கள் படம் பார்க்கும்போது. ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக கிளம்பி சீமான் அவர்களை சந்திக்க அவரோட ஆஃபீஸ்க்கே போயிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆஃபீஸ்க்கே போய் இன்றைக்கி சீமான் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு முடிச்சுட்டு நேராக மேலே ஆஃபீஸில் அவருக்காக வெயிட் பண்ணி வெற்றிமாறன் அவர்கள் ஆஃபீஸில் சீமான் அவர்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது. வலசரக்கத்தில் தான் வெற்றிமாறன் அவர்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனவே பக்கத்தில் இருக்கிறதுனால பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போது பேசினவங்களாம் இருக்காங்களே திமுகவினர், ஃபஸ்ட்டு கூப்பிடலை, அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் படம் பார்க்கும்போது வெற்றிமாறன் வரல அப்படின்ற நிறைய செய்திகள் சொன்னாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இதெல்லாம் தரமான செருப்படியாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எதுக்கு வாயை கொடுத்து மாட்டணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலைகள் இருக்குது. அதனால் ஒரு படைப்பு அப்படி வருது அப்படின்னும் போது அந்த படைப்பை பாராட்டினா போதும். அந்த படைப்பை சீமான் அவர்கள் ப்ரெஸ் மீட்டாக கொடுக்கணும்னு கூட இல்லை, அவர் எழுதி ஒரு கடிதமாக வெளியிட்டாருன்னா கூட போதும். அந்த அளவுக்கு அந்த படைப்பு மேலே சீமான் அவர்களுக்கு இருக்கிற அன்பு இருக்குது. அந்த படைப்பு எவ்வளோ முக்கியமான அரசியல் பேசுது அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. இதுக்காக வெற்றிமாறன் வரக்கூடாது அப்படின்றதுலாம் சீமானும் யோசிக்க மாட்டார், வெற்றிமாறன் யோசிக்க மாட்டாங்க. தருதலை நீங்கள் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.